டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை வந்து ஒரு தரமான நாற்றுக்களை வந்து விவசாயிகளுக்கு வந்து விநியோகம் பண்ணிட்டு வருது. இந்த நாற்று பார்த்தீங்கன்னா 43லேருந்து 45 நாள் இப்போ வந்து டெலிவரிக்கு வந்து எங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கிறாங்க. கிரேடில் வந்து ரெடியாக அடுக்கி வச்சாச்சு. இது மாதிரி தான் பாருங்கள், கிரேடை விட ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ வந்து இந்த நாட்டு வந்து எடுத்துக்கொண்டு போயிட்டு ரீபிளான்டேஷன் பண்ணலாம். இப்போ ரெட் லேடி பப்பாளி பார்த்தீங்கன்னா 12 to 13 பிரிக்ஸ் லெவல் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். நல்லா வந்து ரெட் கலராக இருக்கும். விதைகளும் இருக்கும் ரெட் லேடியில். காய் வந்து ஒரு 1 கிலோவிலேருந்து 3 கிலோ வரைக்கும் காய் வந்து வரும். நல்ல ஒரு சுவையான பழம் தான் ரெட் லேடி கொடுக்கும். பரவலான விவசாயிகள் வந்து ரெட் லேடி விவசாயம் தான் பண்ணிட்டு வராங்க. டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை வந்து ஒரு தரமான விதையிலிருந்து ரெட் லேடி செடிகளை வந்து உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வந்து விநியோகம் பண்ணிட்டு வருது. வணக்கம் விவசாய தோழர்களே, இன்னைக்கு வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணைக்கு வந்திருக்கிறோம். டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை மூலமா நாம வந்து கிரீன்பெரி, ஐஸ்பெரி, ஈகோபெரி, ரெட் லேடி பப்பாளி வகைகளை வந்து நாற்றுக்களை உற்பத்தி பண்ணி தரமான முறையில் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, சவுத் இந்தியா மட்டுமல்ல, இந்தியா ஃபுல்லா வந்து விநியோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து ரெட் லேடி பப்பாளி நாற்றுக்களை வந்து எப்படி நம்ம உற்பத்தி பண்றோம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்னா, இந்த பாலி பேக்கில் வந்து மண் கலவை இருக்கு. கோகோபீட் ப்ளஸ் மண் கலவை நம்ம ஒரு ஸ்பெஷல் கலவையாக வச்சுருக்கிறோம். ஆர்கானிக் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்பெஷல் கலவை. இதில் வந்து நம்ம விதை வந்து போட்டிருக்கிறோம். விதை போடும்போது அதோடைய வெயிட்டு ப்ளஸ் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் முதல் நிலை. இப்போ பப்பாளி வந்து ஒரு மென்மையான பயிரில் ஒரு முதல் வகை பயிர். அந்த பப்பாளி தண்டு வந்து நல்லா மென்மையாக இருக்கணும். வேர்பகுதி வந்து நல்ல நீளமான வேர்பகுதி, ஒரு சிறப்பான வேராக இருக்கணும். அந்த வகையில் வந்து ஒரு இந்த மீடியா ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அந்த மீடியா ப்ரிப்பரேஷன் தான் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான மீடியா பண்ணியிருக்கிறோம். நிறைய பப்பாளி வியாபாரிகளுக்கும் பப்பாளி விவசாயிகளுக்கும் அதே போல் பப்பாளி நாற்றுப்பண்ணை வைத்தவர்களுக்கும் தெரியும் எப்படி ஜெர்மினேஷன் எப்படி வருது, முளைப்பு திறன் எப்படி வருது பப்பாளி அப்படிங்கிறது நல்லா தெளிவாகவே தெரியும். எந்த வகையில் இது தரமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் அதை பொறுத்து தான் அந்த நாட்டுடைய வளர்ச்சி வரும். அந்த நாட்டுடைய பயிர் வளர்ச்சியிலிருந்தா ஒரு சிறப்பான காய்க்கு வந்து வழிவகை செய்யும். அந்த வகையில் இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான முறையில் வந்து இந்த மீடியா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா விதை போட்டு விதை வந்து ஷோ பண்ணி 6வது நாள்லேருந்து விதை முளைக்க ஆரம்பிச்சிருது. 6, 7, 8 இந்த 3 நாளையில் கம்ப்ளீட்டாக விதை எந்த விதை முளைக்குதோ அந்த விதை வந்து சிறப்பாக நல்ல வளர்ச்சி கொடுக்குது. இது வந்து 7வது நாளில் 6லேருந்து 7வது நாளில் முளைச்ச ஒரு விதை. இப்போ பாருங்கள், விதைச்சு இது வந்து முளைச்சு 3 நாள் ஆகுது. இது வந்து 3 நாளத்துடைய செடி. பாருங்கள், பப்பாளி வந்து ஒரு 20 இலை தாவரம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பாருங்க, 2 இலை வந்திருக்குது. ஒரு சிறப்பான ஒரு இலையா வந்திருக்குது. இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 நாளுடைய செடி. 8லேருந்து விதை முளைச்சு வெளியே வந்த பிறகு 8லேருந்து 10 நாள் ஆகுது. பாருங்க, 3வது இலை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. 4வது இலையும் லைட்டாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கும்போது தண்டு எப்படி வருது பாருங்க, நல்லா தண்டு வருது. நல்லா கரும் பச்சையாக வந்து தண்டு வந்து நல்லா சிறப்பாக வளர்ச்சி கொடுக்குது பாருங்க. இப்போ ரெட் லேடி பெட்டு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இது வந்து 15லேருந்து 17 நாள், 15, 16, 17 இது மாதிரி இந்த 3 நாள் கேப்பில் இருக்கிற ஒரு செடி. ஆக்சுவலாக இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா தண்டு இந்த டைமில் பாருங்கள் தண்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இன்னும் 15 நாளையில் வந்து இது வந்து பிளான்டேஷன் பண்ணலாம். ரீபிளான்டேஷனுக்கு வந்து இன்னும் 15 நாள், 15லேருந்து 20 நாளைக்குள்ளே இது தயாராகும். பாருங்கள், இப்போவே எப்படி தண்டு வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். இலைகள் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள். 2, 4, 6, 7 இலை வந்துருச்சு பாருங்க. 23லேருந்து 25 நாள் செடி எப்படி தண்டு வளர்ச்சி வந்திருக்குன்னு பாருங்க. நம்மளுடைய நோக்கமே சிறப்பான செடியை கொடுக்கறது மூலமா மட்டும்தான் விவசாயிகள் வந்து சிறப்பான மகசூலை ஈட்ட முடியும். அதுதான் எங்களுடைய மோட்டிவேஷனே. பாருங்க, தண்டு வந்து எப்படி வந்திருக்கு, செடியுடைய அளவு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. 23லேருந்து 25 நாள் செடி. இன்னும் 10 நாளில் வந்து இது டெலிவரிக்கு ரெடியா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 33லேருந்து 35 நாள். இப்போ வந்து ரெடி டு டெலிவரி தான். இன்னும் 10 நாள் வரைக்கும் கூட டெலிவரிக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஆர்டர் இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ இது டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது. ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வருவாங்க. இது பாருங்க, தண்டு வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி செடி வந்து கொடுக்கணும். ஆக்சுவலாக இதுதான் ஒரு செடியோட தரம். இப்படி செடி இருக்கணும். இப்போ இந்த செடி கொண்டு வைக்கும் போது எந்த ஃபால்ட்டும் ஆகாது. இதில் வந்து வேரலுகள் தண்டலுகள் எப்படிங்க வரும்? இப்படி செடி கொடுக்கும்போது எப்படி வரும்? அது மாதிரி தரமான செடியை வந்து தேர்ந்தெடுத்து விவசாயிகளை வந்து தேர்ந்தெடுத்து யார் தரமான செடி கொடுக்குறாங்கிறத பார்த்து அவங்க பயன்படுத்தணும்.
அந்த வகையில் பண்ணால் அவங்களுக்கு ஒரு நஷ்டத்தை வந்து ஈடுகட்டி நல்ல லாபத்தை எடுக்கலாம். பப்பாளி விவசாயத்தில் வந்து சிறப்பான லாபத்தை எடுக்கிற ஒரு விவசாயம் தான் இது. லாபகரமான விவசாயம் தான் இது. ஒரு பணப்பயிர் தான். அப்படி பணப்பயிராக மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பான வித்தா இருக்கணும், சிறப்பான செடியா இருக்கணும். அப்பதான் சிறப்பான மரத்தை வந்து உருவாக்க முடியும். சிறந்த மரத்தை உருவாக்குறது மூலமாக மட்டுமே தான் சிறந்த ஈல்டு வந்து கொண்டு வர முடியும், மகசூலை எடுக்க முடியும். அதுக்கு வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை உங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய வாக்குறுதியை கூட நாங்கள் சொல்ல முடியும். ஸோ நம்மக்கிட்ட வந்து நீங்கள் எந்த நாளில் செடி கேட்டாலும் நம்மக்கிட்ட தயாராக இருக்குது. நீங்கள் 10 நாளில் ஆர்டர் பண்ணலாம், 20 நாளில் ஆர்டர் பண்ணலாம், 30 நாளில் ஆர்டர் பண்ணலாம், இல்லை 5 நாள் கூட ஆர்டர் பண்ணலாம். அந்த அளவுக்கு செடி வந்து நம்ம வளர்த்தி வச்சுக்கிட்டு வரோம். நீங்கள் வந்து மறக்காமல் இந்த ஸ்க்ரோலிங்கில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பப்பாளி நர்சரியுடைய மேனேஜர்ஸ் நம்பர் இருக்குது. அவங்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ரகத்தில் ரெட் லேடி வந்து முதன்மையாக இருக்குது. அந்த வகையில் வந்து ரெட் லேடி நம்ம வச்சோமா கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு 9 லட்சத்துலேருந்து 15-16 லட்சம் வரைக்கும் ஈல்டிங் எடுக்க முடியும். நல்ல பராமரிப்பு பாதுகாப்பு முறையை செயல்படுத்தினா மட்டுமே. இப்போ ரெட் லேடி பப்பாளி பார்த்தீங்கன்னா 12 to 13 பிரிக்ஸ் லெவல் வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். நல்லா வந்து ரெட் கலராக இருக்கும், விதைகளும் இருக்கும். ரெட் லேடியில் காய் வந்து ஒரு 1 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் காய் வந்து வரும். நல்ல ஒரு சுவையான பழம் தான் ரெட் லேடி கொடுக்கும். பரவலான விவசாயிகள் வந்து ரெட் லேடி விவசாயம் தான் பண்ணிட்டு வராங்க. டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை வந்து ஒரு தரமான விதையிலிருந்து ரெட் லேடி செடிகளை வந்து உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வந்து விநியோகம் பண்ணிட்டு வருது. இந்த நாற்று பார்த்தீங்கன்னா 43லேருந்து 45 நாள் இப்போ வந்து டெலிவரிக்கு வந்து எங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கிறாங்க. கிரேடில் வந்து ரெடியாக அடுக்கி வச்சாச்சு. இது மாதிரி தான் பாருங்கள், கிரேடை விட ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ வந்து இந்த நாட்டு வந்து எடுத்துக்கொண்டு போயிட்டு ரீபிளான்டேஷன் பண்ணலாம். அதாவது ஒரு ஏக்கருக்கு 7க்கு 7 வைக்கும்போது ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு 7 அடி இடைவெளி, ஒரு வரிசைக்கு இன்னொரு வரிசைக்கு 7 அடி இடைவெளி கொடுக்கும்போது 7 ஃபீட்டில் கொடுக்கும்போது 900 செடியும், இல்லை 6க்கு 6 ஃபீட் டு 6 ஃபீட் வந்து வரும்போது 1200 செடியும் நம்ம பிளான்டேஷன் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த செடி வந்து ஒரு தரமான வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு சிறப்பான மகசூலுக்கு வந்து வழிவகை செய்யும். இந்த இடைவெளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடைவெளி தான் காத்தோட்டத்தை வந்து கிரியேட் பண்ணும், உள்ள சூரிய வெளிச்சத்தை வந்து கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது தான் அந்த செடி வந்து மரம் வந்து நல்லா சிறப்பாக வளரும். அதே நோய் தடுப்பு முறைகளை வந்து சிறப்பாக இருக்கும். நல்ல உரங்களை வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து சிறப்பான ஒரு அடித்தளமாக அமையும். அந்த வகையில் வந்து நல்ல மகசூலை ஈட்டுறதுக்கு இந்த டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை ஒரு அடித்தளமாக இருக்கும். எந்த வகையிலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணி எந்நேரத்திலும் கால் பண்ணி எங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி விவசாயம் பண்ணுறது, எப்படி நிலத்தை பண்படுத்துதல், அதுக்கப்புறம் எப்படி வந்து பிளான்டேஷன் பண்ணுறது, என்னென்ன உர மேலாண்மை எப்படி பண்ணணும், பூச்சி மேலாண்மை எப்படி பண்ணணும், எந்த மாதத்தில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற அறிவுரைகள் ஆலோசனைகள் வந்து இலவசமாக அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கி அதே போல ஒரு நல்ல மகசூலை ஈட்டுவதற்கு டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை எப்பொழுதும் உறுதுணை இருக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே வகையில விவசாயிகள் வந்து உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை எப்பனாலும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். அதே போல எங்களுடைய செடிகளும் உங்களுக்கு தயாராக இருக்கிறது, உங்களுக்கு நல்ல பணத்தை ஈட்டி தருவதற்கு. நன்றி, வணக்கம்.